இப்போ நம்ம வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம துபாய்க்கு போக போகிறோம், போயிட்டு வர போகிறோம். உங்களுக்கும் பயமாக தானே இருக்குது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். திருப்பி வருவோம், நம்புவோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி நாங்கள் வந்திருக்கோம் தான் அர்த்தம். சரி, துபாய் போகணுங்கிறது இன்னும் எனக்கு 20 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 15 வயசாக கனவு. எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் 30 வயசாக கனவு. அதான் இப்போ துபாய் போய்ட்டு வர போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வாங்க. நாங்கள் வந்து மொத்த ஃப்ளைட்டையுமே நான் எல்லா ட்ராவல் இந்த விண்டோ சீட்லேருந்து மொத்த ட்ராவலையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இஃப்ரான் வியூஸ் கூட இந்த க்ளவுடெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மேகங்கள், இந்த டாப் வியூ நீங்கள் பாருங்கள். அது அந்த 4 மணி நேரம் ஃப்ளைட்டு, அந்த கிட்ட 4 மணி நேரம் 45 நிமிஷம் ஃப்ளைட்டு. அது இந்த இதை நான் சுருக்கி 13 நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள் எல்லாம். சில இடத்துல வந்து நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா லென்த் அதிகமாக இருக்குது. அதான் உங்களுக்கும் ஏர் இந்தியானா பயமாக தானே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த சம்பவம்லாம் பார்த்துட்டு. ஆனால் வேறு ஃப்ளைட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நம்பிக்கை தான் எல்லாம் ஓகே. இப்போ துபாய் பார்த்திங்கன்னா வச்சுங்க, பாலைவனம் தாங்க. நம்ம தமிழ்நாடு சோலைவனம். ஆனால் துபாய் வந்து ஒரு பாலைவனம். அங்கே எப்படி எதுவுமே கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ பில்டிங்கு, இவ்வளோ டூரிசம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா அங்கே ஒற்றுமை இருக்குது. அதெல்லாம் கரெக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது. அதோட அங்கே வந்து அரசாட்சி தான், நம்மள மாரி மக்கள் ஆட்சி கிடையாது. ஓகே, நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டில் இப்போ போய்ட்டுருக்கோம். இந்த இன்றைக்கி டேட் என்னென்னா 5 Jan 2026. ஓகே, இந்த டேட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போனால், ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து துபாய்க்கு போயிட்டு வர போகிறோம். துபாய்க்கு போனோம். அப்புறம் வந்து துபாயில் வந்து இறங்கின பிறகு அங்கே ஸ்டே பண்ணுற இடத்த பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து போட் வியூ பார்க்க போகிறோம். போட் வியூ பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு அடுத்த நாளான 6ஆம் தேதி 6 Jan 2026 வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பார்க்க போகிறோம். அப்போ மியூசியம் பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்த நாளான 7 Jan 2026 அன்றைக்கி நம்ம புர்ஜ் கலிஃபா அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நான் இப்போ ஸ்பாய்லர் போவானில்ல, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னும் மேகத்துக்கு மேலே மேகம் இருக்குது. அதுக்கும் மேலே போனால் எப்படி இருக்கும்னு தெரில. ஃப்ளைட்டை விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தா நல்லா தான் இருக்கும். கீழேயும் மேகம், மேலேயும் மேகம். அது கலைஞ்சிட்டு அந்த மேகம்லாம். இந்த ஏரோப்ளைன் மோட்லாம் போட்டுட்டோம். எப்படியும் டவர் எடுக்காது. ஆனால் நம்ம எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு. சரி, நம்ம ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா இங்கே மும்பை கிட்டக்க இருக்கோமா, அந்த கடலில் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டவர் எடுக்கல, ஜிபிஎஸ் மூலியமாக பார்த்துருக்கோம். சூரியனை தான் பார்க்க முடியல. மேகத்துக்கு மேலே சூரியன் இன்னும் பெருசாக தெரியும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த விண்டோ சீட்டை இங்கே கிடச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி, இங்கே பாருங்க, மேகம்லாம் அழகாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஃப்ளாட் இல்லைங்க, ரவுண்டாக தான் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி ரவுண்டாக இப்படி கர்வாக இதாக இருக்குது பாருங்க. ஃப்ளாட் எர்த்து, அதாவது நான் இன்னும் இந்த சில பேர் வந்து எர்த்தெல்லாம் ஃப்ளாட் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை திருப்பி காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கர்வு தெரியுது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மேலே பறந்துட்டுருக்கோம். வியூலாம் நல்லாயிருக்கு. கீழே சர்ஃபு கடல் தான், கடல் மேலே பறந்துட்டுருக்கோம்.
என்ன இன்னைக்கு வாய் ரொம்ப திக்குது. வாழ்க்கையில் தடங்கள் இருக்கலாம், வாழ்க்கையே தடங்களாக இருக்கக்கூடாது. ஓகே சரி விடுங்க. இப்போ திக்கு ஓகே இப்போ நம்ம எங்கே தான் வந்துட்டுருக்கோம் பார்ப்போம். ஜிபிஎஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மேகம்லாம் வந்துட்டு சரி காண பார்க்கலாம். நாம் வாய்ஸ் சரி நம்மளுக்கு வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வரல. வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே. இது கொஞ்சம் இதாக இருக்கா, டெரராக இருக்கா, கொஞ்சம் பேரட் வாய்ஸ். சரி இதனாலே கூஃபி சேனல்னு வச்சலாம் பற்றி சேனலை கூஃபி சேனல் பற்றி. சரி அது விடுங்க. கீழே பாருங்க டெசர்ட். நானும் 2021 வீடியோ போடுறேன், வியூஸே போக மாட்டேது. சரி இந்த வீடியோ வச்சும் வியூஸ் போதான்னு பார்ப்போம். தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர்களே. ஆர்டிஃபிஷியலாக இருக்கோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. சரி இப்போ வியூவை பாருங்கள். வெனம் வந்து ஆசம்னு சொன்னால் அப்படி இருக்கணும். இது பேரட் ஆசம்னு சொன்னால் ஆசம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னன்னு சொல்லி இது என்ன சொல்கிறது, கிளிக் பைட்டு. அது கிளிக் பைட் இல்லை, அது பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கேஜாக பண்ணுறதுக்காக என்ன சர்க்கஸ் மாரி வாய்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி பாருங்கள் வியூவாக பாருங்கள், ஃப்ரேமாக பாருங்கள் ஜி, ஃப்ரேமாக பாருங்கள். அருமையான காட்சி தான். பாட்டெல்லாம் பாடுறோம். என்னடா உடையிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்க ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஏய் ஃப்ளைட்டை திருப்புறாங்க. மேகம் 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 மார்னிங் 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 மேகங்களாக இருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிடலாம் நம்மளுக்கு மேகத்தை. ஓகே காப்பிரைட் வந்துட்டு வாயெல்லாம் மியூசிக் போடுறேன் இந்த பரிதாபங்களை வர மாரி. வேற என்ன நம்ம மியூசிக் தெரியும்? வாயெல்லாம் மியூசிக் போடுறது தான். சரி கண்டென்ட்டாக யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறேன்னு தெரில. வேறு என்ன பேசுனா, துபாயில் வந்து காஸ்ட்லியான கார் வச்சுருப்பாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபெராரி கார் வச்சுருப்பாங்க, 8 கோடி அந்தமாரி நிறையா மதிப்புள்ள கார்லாம் வச்சுருப்பாங்க. வேறு என்ன, இப்போ வந்து துபாயிலே இருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது,
துபாய் மக்கள்னு அதாவது 400 வருஷமாக தலைமுறையாக இருக்காங்களா, அவங்கள விட நம்ம இந்தியன்ஸு அப்புறம் ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக துபாயில் இருக்காங்களாம். இப்போ யூஏஇ, அபுதாபி, துபாய், இன்னும் சில கண்ட்ரி, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. இப்போ அபுதாபியும் நம்ம ஒரு நாள் இதில் போய்ட்டு வருவோம், சீ வேர்ல்டு. சரி, ஸ்பாயில் பண்ண வேணாம், வேறு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. சரி, வியூவை பாருங்கள். இங்கே பாருங்கள், பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், க்ரீனரியாக இருக்குது. பாலைவனம் சோலைவனமாக மாறுகிறது, சோலைவனம் பாலைவனமாக மாறுகிறது. என்ன இது மாற்றம் ஒன்று மாறாதது, அதை தெரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா. எங்கேயோ போய் எங்கெங்கேயோ டைலாக்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வரேன். சின்சான் இது போய் எங்ககிட்ட. சரி, வியூவை பாருங்கள், செம வியூ. நம்ம ஃப்ளைட்டோட நிலையில தெரியுது. பேசுங்க, நீங்களும் சின்ன வீட்டில் இருக்குங்களா, ப்ரொனன்சியேஷனே வர மாட்டேது எனக்குலாம். சரி, லேண்ட் ஆக போகிறோம். பேசணும். சொல்லாங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ஃபோன் யூசேஜெலாம் அதிகமாகிட்டு யாரும் அவ்வளோ ஆயத்தை வந்து பேச முடியாங்க, பேச்சே வராது போலக்கு. இந்த படம் தெரியுமா, வாலி படத்தில் வர மாரி தான் ஆகிடுவோம் போல இருக்கு எல்லாரும். சரி, இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டோம். அங்கே பாருங்க, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. நம்ம ரிட்டன் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன்லாம் இல்லை, அதில் வந்து ஸ்க்ரீனு சில படங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சேட்டலைட் ஏதோ காசு கட்டினா சேட்டலைட் மூலமாக கால் பண்ணிக்கலாமா, அந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் கைலாம் இல்லை, நம்ம எதுவும் பிஸ்னஸ் தான் கிடையாது. சரி, அங்கே பாருங்க, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அது மாதிரி ஏர் இந்தியாவில் நம்ம சாப்பாடு காசு கொடுத்து தான் வாங்கணும், சாப்பாடும் சேர்ந்து வராது. ஏதோ அவதார் படத்தில் வருவாங்க தெரியுமா, பேண்டோரா இந்த வேர்ல்டுக்கு வர மாதிரி இருக்குங்க எனக்கு ஃபீல்டு. எல்லா பில்டிங்கும் நல்லா ஹைட்டாக இருக்குது, வேறு கிரகத்துக்கு அந்த மாதிரி இருக்குது ஃப்ளைட்டு. சரி, இங்கே பாருங்க, காரெல்லாம் பாருங்க, பல்காக இருக்குது. டெஸ்லா கார்லாம் இங்கே இருக்குங்க. ஆக்சுவலி நான் வாஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது டெஸ்லா காரை பார்த்து நான் இன்னைக்கு நம்ம அப்கமிங் வீடியோஸை பாருங்கள்.